பர்சனலா நான் எப்படி இருந்தாலும் ஸ்கிரீன்ல மட்டுமே நான் வந்து if I keep proving myself as an actor, they keep applauding, they keep appreciating my good work and they look forward for my next film. அதனால வந்து I think personally ஸ்கிரீன்ல பண்ற மேஜிக் மட்டும் தான் ஒரு ஆக்டருக்கு ஒர்க் அவுட் ஆக போகுது. பர்சனல் லைஃப் வந்து first it was in the beginning ஒரு 15-20 years they used to look into all this. But now I think they are very realistic generation. அவங்க அது தேவையில்லை அவங்களுக்கு. ஒரு விஷயம் ஒரு கேரக்டரைசேஷன்ல இருந்து எவ்ரிதிங் வந்து ஜனங்கள் என்ன பண்றாங்க அது ஒரு முன்னோடியா எடுத்துக்கிறாங்க. இவர் மாதிரி நம்ம வரணும், இவர் மாதிரி ஜெனரஸா இருக்கணும், இவர் மாதிரி ரொம்ப போல்டா இருக்கணும் அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவங்க எல்லாமே ஹீரோயிசமா அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாயிண்ட் வந்து என்னன்னா டேமேஜிங்கா நான் வந்து தன்னை போர்ட்ரே பண்ணிக்கிட்டோம்னா யாருக்குமே பிடிக்காது. கரெக்ட். நெகட்டிவா போர்ட்ரே பண்றேன் இல்ல என்னோட ஹேபிட்ஸோ இல்ல என்னோட பழக்க வழக்கமோ இல்ல என்னோட வே ஆஃப் டாக்கிங்கோ வந்து ரொம்ப தப்பா இருக்குன்னா anyone not only யாருக்குமே அது பிடிக்காது. அது மாதிரி பேசி எங்கயாவது உங்களுக்கு ரொம்ப பிரச்சனையோ இல்ல ஒரு பயங்கர ஒரு மிஸ்இன்டர்பிரட்டட் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு இல்ல வந்திருக்கா? ஃபர்ஸ்ட் அப்படிதான் நினைச்சிட்டாங்க. நான் இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் மை கெரியர்ல புதுசா 12B ல வந்ததுக்கு அப்புறம் நான் 2-3 இன்டர்வியூ பண்ணதுக்கு அப்புறம் ஐயோ ஷாம் என்ன இவ்ளோ போல்டா பேசுறீங்க, நீங்க வந்து இப்படி பேசக்கூடாது, பயந்து பயந்து பேசுங்க, பயந்து பேசுங்க, அடக்கம். ஐ பிலீவ் இன் வாட் ஐம் சேயிங். நான் யாருமே வந்து புண்படுத்துற மாதிரி பேசவே மாட்டேன். ஐ டோன்ட் டூ தட். பட் ஏதாவது இருந்தா ஐ சே இட் பிகாஸ் லெட் them know. நாளைக்கு வந்து நான் if now I have got some good friends because இவன்ட்ட கேட்டா கரெக்டா சொல்லுவான் அவன், அதுக்காக எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. நீ வந்து சுத்தி வலிச்சுலாம் பேச மாட்டேன், எனக்காகவும் பேச மாட்டேன், இதான் மேட்ரு, நீ சொல்லு என்ன சொல்றாங்க வெளியில என்ன சொல்றாங்க நீ சொல்லு அப்படின்னு சொல்லும்போது I give them the right version of what is the real impact of what the person wants to know. So this quality was negative in the beginning of my career. அவன் ரொம்ப ஸ்ட்ரெயிட்டா பேசுறான், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கான், ரொம்ப போல்டா பேசுறான், ரொம்ப டோனே வேற மாதிரி இருக்கலாம்னு சொன்னாங்க எனக்கு. பட் now I know இப்போ எல்லாரும் that's become my personality. That's it. ஷாம்னா this is him.